டாடி ஓ டாடி எனக்கு ஒரு டவுட். மாட்டணும்டா. என்னடா டவுட்டு? இந்த தக்காளி ரசத்துல தக்காளி போடணும், ஆத்தி குட்டிச்சாத்தான் எதுக்கு பிளான் பண்ணுதுன்னு தெரியலையே. பருப்பு ரசத்துல பருப்பு போடணும், லெமன் ரசத்துல லெமன் போடணும். அப்போ அப்போ அதிரசத்துல என்னத்தை போடணும்? அரிசி ஒரு மரியாதையா ஓடி போயிரு. கேள்வி கேட்டா அறிவு வளரும் மாதிரி இவனுங்க கேட்கற கேள்வியில இருக்கிற அறிவும் ஓடி போயிடும் போல. இப்போ புரியுதா பிள்ளைங்களை வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு? நான் பரவாயில்ல, உங்க அம்மா பாருங்க அடுத்த படிக்கே ஆயிட்டாங்க. டாடி எஸ்கேப் ஆயிட்டாச்சா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏமா அது என்ன உன் பிள்ளையா? எது? அது ஆமாங்க, அது என் பிள்ளை தான். பையனுக்கு எப்ப கல்யாணம்? அது வந்து எம்மோய், என்னடா? இந்த வீட்டுக்குள்ள ரிமோட் கார்லாம் இருக்குமா? இங்க பாரு. சரி வாடா போலாம். நான் வரல, நீ போ. இங்க பாரு, இங்க பாருமா. என்னடா கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே. அப்படின்னா? என்னாமா உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹீமேன்மா, ஹீமேன் சக்திமான் பொம்மையெல்லாம் உள்ள இருக்குமா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரிமா, 90s கிட்னு தெரியாம கேட்டுட்டேன். அதுதான் இல்ல, அவன் 80s கிட். இவனுங்கெல்லாம் கெஸ்டா பயங்கர வஸ்ட். கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இந்தா இதை சாப்பிட்டு பாரு. சோ, வாய் நேர வாட்டர் வாஷ் பண்ணுதே. இங்க பாத்தியா, சிக்கன் பீஸு அத பாத்துக்கிட்டே இருக்கு ஒரு முட்டா பீஸு. கெஸ்ட்னு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா இவனுங்க நம்ம பேஷன்ஸை வச்சு டெஸ்ட் பண்றானுங்க. ஆரம்பிச்சிட வேண்டியதான். சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவணும். இல்ல நான் வெறும் வெஜ்ஜு தானே, என்னையுமா? வெஜ்ஜு சாப்பிடறவனையும் வெஜ்ஜு செய்வேன். கிளம்பு. சரி, வாழவே பிடிக்கல. அதனால இருக்கிற கடுப்புக்கு என்னை யாரும் தேட வேண்டான்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடலான்ட்டு இருக்கு. டே கிஷோரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நம்ம எழுதி வைக்காம போனாலும் எவனும் தேட மாட்டான். எது? எவனு தேட மாட்டானா? மச்சான், இடையில இந்த கௌஷிக் வந்த. டே கிஷோரு, இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு சீனா? வாழ பிடிக்கலன்னா என்ன, தென்னையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் வா. டேய் யாடா நீ? மோட்டிவேட் பண்றியா மூட் ஆஃப் பண்றியானே தெரிய மாட்டேங்குது. என்ன அது டே? என்ன எடுத்துட்டு போறீங்க? எப்படி என்ட்ரி கொடுத்தேன் பாத்தியா? எங்கிட்டயே மறைச்சி எடுத்துட்டு போறதுக்கு பிளானு. அரிசி மூட்டை. அதப்பா அவிகளா, என் செல்லத்தை யாரா கண்ணில் காட்டாம ஒழிச்சு கொண்டுட்டு போக பாத்தீங்க. வாடிச்சலம் வாடிச்சலம் அப்பா. என் செல்லமே செல்லமே, என் தங்கமி தங்கமி. அதனால இந்த மாதிரி வேக வைக்காத அரிசிய சாப்பிட்டீங்கன்னா கல்யாணத்தப்ப மழை வரும்பா. எது? நிஜமாவா? அப்போ டபுள் ஓகே. அப்போ இத கொண்டுட்டு போய் என் ஃப்ரெண்டு சுப்பிரமணிக்கு கொடுத்துட வேண்டியதான். புரியல. அவனுக்கு கல்யாணம் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்கான். இப்ப இத நான் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தா அவன் கல்யாணத்தப்ப நல்லா மழை வரும். அத சாக்கா வச்சுட்டு நான் போகாம இருப்பேன். மொய் மிச்சம். மண்ணிலே ஈரமுண்டு. என்ன ஏதோ சரியில்லையே. Holy shit, what the heck is going on here? இங்க என்ன பால் டிப்போவா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்? மரமே போறவனுக்குலாம் வாரி வளங்க. இங்க பாரு, நான் வந்ததே தெரியாதாம். ராத்து நாயே, பகுமானமா புள்ளைய பெக்கிறது நீ, அதுக்கு பால் வாக்குறது நானா? ஒழுங்கு மரியாதையா பெத்த தகப்பனா புள்ளைக்கு சோறு போடுற வழிய பாரு. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பெத்துட்டு என காண்டேத்திட்டு தெரியாது. டேய் இங்க பாத்தீங்களாடா, நானும் வாங்கிட்டேன். ஆமாண்டா, நிஜமாவே வாங்கிட்டான். ஜாலி. எம்மா அத்த டைம் 2 பால் வாய்க்குல வச்சிருக்கான் பாரு. இந்த பால் உனக்கு எப்படி கிடைச்சது? அமெரிக்கால வாங்கினதுன்னு சீனா போடுற முக்கு கடையில 3 ரூபாய்க்கு விற்கிறாங்கடா முட்டாள்.
என்னடா சீனு அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏ ஆமாடா, அவன் வெறும் சீனு இல்ல, ஓவ சீனு. ஏன் பிறந்தாய் மகனே? முடிச்சுட்டான். ஆடாம அசையாம தானே இருந்தோம், எப்படி முடிச்சா? இப்ப என்ன பண்ணணும்? ஷோ, இவ வேற தூங்குறாளே, எழுப்பியே கேட்டலாமா? இது கூட தெரியாதான்னு மானாவரியா கேப்பா. பேசாம ஒன்னும் தெரியாத மாதிரி தூங்கிடலாமா? அச்சிச்சோ, துப்பு கேட்டவனுக்கு தூக்கமானு தூக்கி போட்டு மிதிப்பாளே. அப்புறம் பட்டு அம்மா என்ன அடி? என்னவா இருக்கும்? அம்மாட்ட பேசல, வீட்டுல இருந்து யாரும் வரல, ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பார்க்கவும் போல, எதுவும் பேசலையே. சேச்சா, பேபி அப்படிலாம் இருக்காது, டயர்ல கால் ஆட்டிருப்பா. பத்து கொட்டே. ஐயாமா, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு இடமா வைக்கிறானுங்களா? என்னது இது? கர்நாடக மாநிலம் துபக்கூருவில் உள்ள ஒரு நகை கடையில் எலி ஒன்று எலியா நகையை திருடிச் சென்றதாக கூறப்படும் காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. வாழ்றீங்கடா டே. இங்க பாரு, தேங்காய்க்கே உசுரா கேக்குறானுங்க. இந்த துப்பு கெட்டவனுக்கு வாக்கப்பட்டு, ஏண்டா டேய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? மாங்காய் போட்ட நெக்லஸ் எடுத்துட்டு வாடான்னு சொன்னா, மயில் போட்ட நெக்லஸ் எடுத்து வந்திருக்கேன். ஒன்ன டேய், என்னடா பண்ற? அது ஒன்னும் இல்ல. டேய், என்னடா இப்படி அவாய்ட் பண்ற? சண்டை கூட போடு, ஆனா இப்படி பேசாம இருக்காத, சரியா? லாஸ்ட் நைட் என் போட்டோவை ஸ்டேட்டஸ்ல வச்சு என் ஜானு பேபிக்காக ஏழே ஏழே மருது இவ எந்த ஊரு கருதுன்னு விசால் பாட்ட வைக்க சொன்னா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? விசாலோட மருது படத்துல இருந்து இந்த பாட்டை வச்சு வெளியே தாள காட்ட முடியல. கருவாயான்னு கிண்டல் பண்றானுங்க. சாரிடா, மருது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நண்பர் பிலிப்பு மட்டும் ஊர்ல இருந்து வரட்டும், அப்புறம் இவனுங்களுக்கு இருக்குது பாத்துக்க. ஆண்டி, என் நண்பர் வந்துட்டான்டா. டே, உங்களுக்கு எல்லாம் இருக்குதுடா இன்னைக்கு. டேய் பிலிப்ஸே, ஹாய் ஆண்டி. கருவாயா இருக்கானா வீட்ல? கமான் ப்ரூஸ்லி. டேய், நான் யாரு தெரியுமா? யாரு முன்னாடி நீங்க இப்ப நிக்கிறீங்கன்னு தெரியுமா? நான் இப்ப அங்க வந்தேன். என்னடா வாடா, என்னடா பண்ணுவேன்? என்ன அடி அடிக்கிறாங்க? ஓங்கி ஒண்ணு விட்டாரு வெயி. ஓவ சீனா போடுற, சொல்லி விடுவேன் பாத்துக்க. நம்ம தலைவர் எல்லாத்தையும் தாறுமாறா போட்டு தாக்குறாரு போல. தலைவா, கமான் தலைவா, அவனுங்களை துவம்சம் பண்ணிட்டு தூளா என்ட்ரி கொடு தலைவா. கமான். அந்த இவனுங்க வேற நம்மள பாறையில ஏத்தாம விட மாட்டானுங்க போலயே. வரா. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே. பரவாயில்ல மச்சான், நீ வாயை திறந்தே அழு, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? பேசாம ஓடி போயிரு. இருக்கிற கட்டுப்புக்கு ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சு, அதுக்கு நீ என் மேல கோவப்பட்டா எப்படி? ஒண்ணு இல்லாத வீட்டுக்கு எதுக்கு ஓவர் நைட்டு காவல்னு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். திருட வந்தவனுங்க ஒன்னும் கிடைக்கலன்னு ஒய்யாரமா தூங்கிட்டு இருந்த உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போவானுங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டியும் சத்தமே போடல. அவ நேத்து மௌன விரதத்துல வேற இருந்தா. அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடு. அவ பேசுற பேச்சுக்கு எவனும் வச்சுக்க மாட்டான். இன்னைக்கே கொண்டு விட்டுருவானுங்க. மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா மன அழுத்தம் குறையுமா? இதோ உங்களுக்காக. இப்பெல்லாம் என் மேல உனக்கு அக்கறையே இல்ல. சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறல்ல. ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேமா. சரி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி உனக்கு என்ன? ஏமா கோவப்படுற? மனசே சரியில்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். அப்ப மனசு சரியா இருந்தா எவ கூட பேசுவ? ஐயோ, ஏய் தேங்காய் மூடி, சும்மா இருக்க மாட்டேன். நசன்னு
ஒன்னா அழுகிற இல்லன்னா அடிக்கிற. என்ன என்னோட ஃபுட்டுல ஷேரிங்க போட்டதும் இல்லாம என்னை வச்சு ஃபுட்பால் ஆடுறியோ? நமக்குனே எங்க இருந்தா வராங்க? டேய் மெல்ல மெல்ல நக்கிற நக்கில எல்லாம் முடி நக்கிட்டு போயிட போகுது. ஓகே பாஸ். பாஸ் நீங்க ஏன் இன்னும் சிங்கிளாவே இருக்கீங்க? அடே கமிட் ஆகாம சிங்கிளா இருக்க நினைச்சு ஃபீல் பண்ற ஆளு நான் கிடையாது. அப்புறம் ஏன் பாஸ் கப்புல பார்த்தா கடுப்பாகுறீங்க? அது பொறாமடா, அது வேற டிபார்ட்மெண்ட். பிரியா விடு. ஐ, டேய் ம், டேய் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் ஒயரை தொட்டா ஷாக் அடிக்கும். என்ன மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க, மத்தவங்க எல்லாம் ஒன்னும் சொல்லிடாதீங்க. யாரடா சொல்ற? நான் மம்மி அக்கட சூடு. டேய் என்னடா இது? இதுக்கே ஷாக்கானா எப்படி? அவங்க ஹஸ்பண்ட் அங்க குளிச்சுட்டு இருக்காருல்ல. வருஷம் முழுக்க படிச்சு கிடக்க, அதுல ஒரு நாள் சோப்பு போட்டு குளிக்க. எவ்வளவு தேய்ச்சாலும் நுரையும் இல்ல வாசமும் இல்ல. என்னத்த சோப்பு வச்சிருக்கானுங்க, டேஸ்ட் அதுக்கு மேல மண்ணு மாதிரி இருக்கு. சி மேடம் வந்தது வந்துட்டீங்க, கொஞ்சம் அந்த கண்டிஷனர் எடுத்து கொடுத்துட்டு போங்க. ஆஹா மத்தனா நாட்டுக்கோழியா ஃபிஷ்ஷான்னு தெரியலையே. ஒருவேளை ஆட்டுக்கால் சூப்பா இருக்குமோ? என்ன வாசமே வரக்கூடாதுன்னு ஏதோ சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருப்பாங்க போலயே. ஆஹா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண? டேய் என்னடா இது? ஆடி மாசம் இல்ல, அதான் கூழ் ஊத்தி இருக்கேன். அட பாவிங்களா, 3 7 அடடடடடா, 12 செம்மையா புடிக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி. மாமா மாமா யோ மாமா. என்ன மாமா கோமா வந்த மாதிரி கிடக்கா? மாமா டேய் மாமா. என்ன? ஓஹோ ஏய் எல்லாம் எந்திரிச்சு போங்க. உங்க சத்தத்தினால மாமாவுக்கு சுத்தமா காது கேட்கல. மாமா இப்போ கேக்குதா? என்னடா படுக்க முடியாத பாய் எதுன்னு சொல்லு பாப்போம். இத கேட்கதோ என் குருவி கனவை கருக்கி விட்டியா? ஏ மாமாக்கு தெரியல. படுக்க முடியாத பாய் துபாய். சை, காட்டு பேத்திக்கிட்டு பெரிய பழைய ஜோக்கு தங்கதோட நினைக்கிறேன். மூச்சவ பேச்சவன்ட்டு போனியே, இப்ப புரியுதா? புரியுது. வீட்டுக்கு அடிப்பாங்க வெள்ள, இதோட முடிஞ்சது அவ தொல்லன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணவ முன்னாடி கெத்தா மாசா டெரரா வாழ்ந்து காட்டணுங்கிற ஃபயரை உள்ள வச்சுக்கிட்டு இப்ப சொல்லு, வாழ்க்கையில நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? அப்பா ஆகணும்னு. ஏ என் தலைவன் வந்துட்டான்டா, என் செல்லக்குட்டி வந்துட்டான்டா. அடாடா ராம சுவக்கள்கிட்ட அழகா பாருடா. யோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. வாங்க உடனே. என்னடா ஒரே சத்தமா? இந்த நான் எதுக்கு இவ்ளோ சீன் போடுது? அவன் பால் பாக்கெட் வாங்க தானே போயிட்டு வரான். ஏதோ 10 வருஷம் பார்க்காத மாதிரில பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். such a nuisance. தலைவா டேய் நாயே வந்தேன்னு வச்சுக்க. என்னடா இவ்ளோ அழகா இருக்க? ஒச்சுச்சோ. ஏய் ஒருவேளை இதுதான் அழகுல சுண்டி இழுக்கிறதோ? கண்ணுல பட்டா காலி பண்ற கட்டி விரியன்டா நானு. ஆனா என்ன பண்றது, ஊருக்கே கட்டு விரியனா இருந்தாலும் என் வீட்டுக்காரிக்கு முன்னாடி நான் வெறும் மண் புழுவாதான் கிடக்கேன். ஏங்க அங்க என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அந்த அக்கா வேற எக்ஸ்போ முடிய இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அத மலையில ஊரே மூழ்கி போய் கிடக்குது. இவளுக்கு ஆடி ஆஃபர்ல எக்ஸ்போ கேக்குது. இங்க பாத்தீங்களா, இங்க போயிட்டு இருக்கவங்களா அந்த எக்ஸ்போக்கு தான் போறாங்க. அந்த வரி வரியா போட்ட சேலை தான் இந்த வருஷத்தோட ட்ரெண்டே. சரி நான் முன்னாடி போய் எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்து வைக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. அடி பாவி, வரி வரியா இருக்க உடம்புக்கு புதுசா எதுக்குடி வரி போட்ட சேலை? பேருதான் கட்டு விரியன். ஆனா இவ போற ஸ்பீட பார்த்தா இவ தீத்த போற பில்லை இன்னைக்கு கட்ட முடியாத விரியன் ஆயிடுவேன் போல. எம்மாடியோ மாட்டினோம்டா இன்னைக்கு. ஐயோ இன்னைக்கு செருப்படி நமக்கு உறுதி. தப்பிக்க ஒரே வழி அடிக்கிற காத்த கல்பிரிட்டா ஆக்கிற வேண்டியதான். காத்து தள்ளி விட்டுருச்சு, கரெக்டா சொல்லணும். காத்து தள்ளி விட்டுருச்சு, காத்து தள்ளி விட்டுருச்சு. என்ன ஆளை காணோம். பட்டு டேய் யாரு அது உடைச்சதே? என்ன பாட்டே தெரியல, என் காலு தான் தள்ளி விட்டுச்சு. ஐயோ நாசமா போன நாக்கே, மாட்டிக்கிட்ட பங்கு. காலு தள்ளி விட்டுச்சுன்னு போட்டா குடுக்குற. ஐயோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.